அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கில் வந்து நம்ம வக்கீல் வந்து அரசு தரப்புல வாதாடின வக்கீல் வந்து நமக்கு வந்து விளக்கம் கொடுத்தாங்க. அதில் வந்து ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் 10 வழக்குகள் அவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முழு தீர்ப்பு என்ன நான் இன்னும் படிக்கல. ஒரு தீர்ப்பில 30 வருஷம் சிறை தண்டனை, கடுங்காவல் தண்டனை, எந்த ஒரு சலுகையும் இல்லாத கடுங்காவல் தண்டனை. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து நிருபர்கள் கேட்குறாங்க, யார் அந்த சாருங்கிறதுக்கு ஒன்றும் பதிலே வரலையே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, யார் அந்த சார் அப்படிங்கிறவர் அங்க இது இல்ல. குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான். காரணம் அவர் செல்ஃபோன நாங்க வந்து ஃபாரன்சிக் எல்லாம் வந்து லேபாரட்டரியில வந்து ஆய்வு செய்ய குடுத்துருந்தோம். அவங்களும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ண சந்திக்கிற நேரத்தில அந்த ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல தான் இருந்தது. அதனால ஆனா அவர் சும்மா அந்த பொண்ண பயமுறுத்தணுங்கிறதுக்காக மட்டும் தான் அவர் வந்து யார் சார்ன்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறதா நடிச்சிருக்கிறாரே தவிர, உண்மையிலேயே அந்த ஃபோன் வரவும் இல்ல. இவர் ஃபோன் அடிக்கவும் இல்ல. மெசேஜ் கூட வரல. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல வந்து இந்த ஃபோன் வந்து ஏரோப்ளேன் மோட்ல தான் இருந்திருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, பதிவு பண்றாங்க. இத வந்து மீண்டும் மீண்டும் நீங்க கேள்வி எழுப்பாதீங்க. அது கண்டெம்ப்ட் கோர்ட் ஆயிரும். நீங்க தீர்ப்புக்கு எதிரா பேசுறதா கருத்தாயிடும். அதனால யார் இந்த சார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இல்லை.